ஆறாம் கலசத்துக்கு போகலாம். இப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டுக்கு வரும். இப்போ 1800களில் இருக்கிறோம். 7ஆம் கலசம். இந்த மகாவேசி அழியிற அந்த கலசம் இருக்கு இல்லையா, 7ஆம் கலசத்துல மகாவேசி அழிய போறான். மகாவேசினா யாரு? இது ரோமன் கத்தோலிக்க சபை மட்டும் கிடையாது. இந்த சிபிஎம் டிபிஎம் அதை சேர்ந்த கள்ள சபைகள் எல்லாம் அழிய போறது தான் அது மகாவேசியோட அழிவு. அதுதான் வந்துட்டு இதோட ஹைலைட். இந்த 2 நாளோட என்டையர் ஹைலைட் பார்த்தீங்கன்னா 7ஆம் கலசம் தான் அதோட ஹைலைட். இப்போ 6ஆம் கலசம் பார்ப்போம். பார்த்துட்டு ஒரு சின்ன பிரேக் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு 7ஆம் கலசத்துக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காரலாம். ஸோ ஆமாம், 6ஆம் கலசம் இதற்கான வசனங்கள் வெளிப்படுத்தல் 16:12. 6ஆம் கலசம் ஐப்ராத் நதி வற்றி போயிற்று. ஆனால் 6ஆம் எக்காலத்தில் நம்ம என்ன படித்தோம்? ஐப்ராத் நதியில் வெள்ளம் வந்ததுன்னு சொல்லி படித்தோம் இல்லைங்களா? ஆனால் 6ஆம் கலசத்தில் நதி வற்றி போயிற்று. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 12வது வசனம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. இதோட நம்ம அந்த ட்ரம்பட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 6வது எக்காலத்தில் இது எங்கே இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 9:14 இருக்குது. எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐப்ராத் என்னும் பெரிய நதி அண்டையில் கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். ஸோ அங்கே நம்ம பார்த்தப்ப ஐப்ராத் நதியில் வெள்ளம் என்னது? த ரைஸ் ஆஃப் தி ஆட்டமன் எம்பையர் ஆர் த ஃபால் ஆஃப் த ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர். தி ரைஸ் ஆஃப் த ஆட்டமன் எம்பையர், டர்க்கி ஆட்டமன் கலீஃபேட்டோட எழுச்சின்றதை பார்த்தோம். இங்கே தண்ணீர் வத்தி போகுதுன்னா அதோட வீழ்ச்சி, ஆட்டமன் எம்பையரோட வீழ்ச்சி தான் வந்துட்டு இந்த கலசத்துக்கான நிறைவேறுதல். ஐப்ராத் நதி தண்ணீர் வற்றி போயிற்று. இதனோட மீனிங் வந்துட்டு ஆட்டமன் பேரரசின் வீழ்ச்சி. எரேமியால இதுக்கான சில தீர்க்க தரிசன வசனங்கள் இருக்குது. வறட்சி அதன் தண்ணீர்கள் மேல் வரும், அவைகள் வறண்டு போம். வறட்சி அதன் தண்ணீர்கள் மேல், பாபிலோனோட தண்ணீர்கள் வற்றி போகுதுன்னு சொன்னாக்க அந்த ராஜ்யத்தோட வலு குறையுது, அந்த ராஜ்யம் வந்துட்டு விழுந்து போகுது அப்படின்றத அதோட அர்த்தம். எரேமியா 51:36 ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வரளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். கடலை வத்தி போக பண்ணுவேன்னு சொல்றாரு. கடலை வத்தி போக பண்ணுறதுன்னு சொன்னால் அதோட ஆதிக்கத்தை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு தூக்கி போடுறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17:15 தண்ணீர்கள்னா அதுக்கு அர்த்தம் நம்ம பார்த்துட்டோம். தண்ணீர் வத்தி போகுதுன்னா அவங்களோட ஆதிக்கம், அவங்களுடைய ஆளுகை குறைஞ்சு போகுது, அந்த ஆட்சி விழுந்து போகுது. தண்ணீர்கள் என்றால் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். 6ஆம் கலசத்தோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். 6ஆம் கலசத்தில் ஆட்டமன் பேரரசோட வீழ்ச்சி, துருக்கி ஆட்டமன் கலீஃபேட்டோட வீழ்ச்சியை பார்க்குறோம். இது தொடங்கின வருஷம் பார்த்தீங்கன்னா 1821. 1821 ஆரம்பிச்சு இவங்க முதல் உலக போரில் தோற்று போனாங்க. 1917 இங்கிலாந்துக்கிட்ட தோற்று போனாங்க. 1917 1922 கம்ப்ளீட்டாக பேப்பல் இந்த ஆட்டமன் எம்பையர் எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற அந்த இஸ்லாமிய நாடுகள், சவுதி அரேபியா, ஈரான், ஈராக்கு, இல்லை துபாய், இல்லை ஓமன், ஏமன், இவ்வளவு நாடுகள் இருக்குது. இந்த நாடுகளோட வயசு என்னன்னு நினைக்கிறீங்க? 100 வயசு கூட கிடையாது. இவங்கெல்லாம் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் வாங்கினது கடந்த 100 வருடத்தில் தான். எதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினாங்கன்னா ஆட்டமன் எம்பையர் விழுந்து போனதுக்கப்புறம் தான். ஸோ சில நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா 1920களுக்கு மேலே, சில நாடுகள் 1930களுக்கு மேலே தான் வந்துட்டு தோன்றியிருக்கு. இவங்கெல்லாம் ஆட்டமன் எம்பையர்லேருந்து வெளியில் வந்த நாடுகள் தான் இது இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே. இவங்கெல்லாம் முன்னாடி ஒன்றா இருந்தாங்க, ஆட்டமன் கலீஃபேட்டுன்னு சொல்லி. இந்த ஆட்டமன் எம்பையரோட கையில் எருசலேம் 400 வருஷம் இருந்துச்சு. எருசலேம் 400 வருஷம். எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்? 1517 1917 வரைக்கும். எருசலேமை ஒருத்தன் கையில் 400 வருஷம் வச்சிருக்கிறான்னா அவனை பற்றி பைபிளில் எழுதப்பட்டிருக்குமா, எழுதப்பட்டிருக்காதா? நிறைய எழுதப்பட்டிருக்கும். ஸோ இப்போ ஆட்டமன் எம்பையரை பற்றி என்னென்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் இருக்குது அப்படின்றத அதோட நிறைவேறுதலையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1821 அவனோட வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றத பார்த்தோம். முதல்ல வரலாறுல பார்த்தீங்கன்னாக்க, நம்பர் 1 கிரீக் இன்சரக்ஷன் இன் 1821.
அவன் வந்துட்டு கிரேக்க நாட்டையே பிடிச்சி வச்சுருந்தான். அந்த ஈஸ்டர்ன் யூரோப்பில் நிறைய நாடுகள் அவன் கையில் இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். அதில் முதல்ல அவனுக்கு எதிராக போராடினது வந்துட்டு அந்த கிரீக் இன்சரக்ஷனில் வந்துட்டு நடந்தது தான். இது ஆட்டமன் எம்பையரை பயங்கரமாக வீக்கன் பண்ணுச்சு. அவங்க இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவனை எதிர்த்து போராடினாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எகிப்து அவன் கையில் இருந்துச்சு. அந்த மேல் கண்ட்ரீஸ், நார்தர்ன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ், மொராக்கோ, அல்ஜீரியா, லிபியா, ஈஜிப்ட், இது எல்லாமே ஆட்டமன் எம்பையர் கையில் இருந்துச்சு. அப்போ பாஷா ஆஃப் ஈஜிப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாஷா ஒருத்தர், எகிப்தோட தலைவர் ஒருத்தர் இருந்தார். அவரும் துருக்கியோட படைகளை வந்துட்டு தோற்கடிச்சார் சண்டைகளில். இதுலேயும் துருக்கி வந்துட்டு வீக் ஆச்சு. அதுக்கப்புறம் த டெசல்யூஷன் ஆஃப் ஆட்டமன் எம்பையர், இது உங்கள் முதலாம் உலக போரில் வந்துட்டு பயங்கர வீக்கான ஸ்டேட்டில் ஆண்டவர் வச்சுருந்தார். அவங்கள வேணும்னே அவனை முன்னையே அடிக்க வச்சு, ரஷ்யா கையில் தோக்கடிக்க வச்சு, கிரீக்கிட்ட தோக்கடிக்க வச்சு, ஈஜிப்ட் கையில் தோக்கடிக்க வச்சு, அவனை உள்ளதிலே வீக்கஸ்ட் பாயிண்டில் முதலாம் உலக போரில் வச்சுருந்தார். காரணம் என்னன்னாக்கா, எருசலேம் மீண்டும் வந்துட்டு இஸ்ரேல் மக்களுக்கு கிடைக்கணும், வசனத்தோட நிறைவேறுதல் நடக்கணும். எருசலேம் விடுவிக்கப்படுறது இந்த வருஷத்தில் தான், 1917 இங்கிலாந்து கையால், வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்ச இங்கிலாந்து கையால் வந்துட்டு எருசலேம் அப்போ மீட்கப்பட்டு பால்ஃபர் டிக்ளரேஷன் 1917 பால்ஃபர் டிக்ளரேஷன் வருது. ஜெனரல் ஆலன்பி அவர் கையால் வந்துட்டு மீட்கப்படுது. இதுக்கான நிறைவேறுதலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆட்டமன் எம்பையர் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். ஆனால் 1923 பார்த்தீங்கன்னா ஆட்டமன் எம்பையரை ஃப்ரான்ஸ்காரன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டான். டர்க்கி தனி நாடாகிடுச்சு. அடுத்து பிரிட்டன் வந்துட்டு கொஞ்சம் பாலஸ்தீன், அந்த இஸ்ரேல், இதெல்லாம் எனக்கு வேணும், நான் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அக்கு வேறு ஆணி வேற இதை பிரித்து எடுத்துட்டாங்க. இதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் கூட அவங்க போட்டுக்கிட்டாங்க. இந்த அக்ரிமெண்ட் பேர் சைக்ஸ்-பீக்கோ அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. 1916 வந்துட்டு இட்டலி எனக்கு இவ்வளோ கொஞ்சம் வேணும், பிரிட்டன் எனக்கு கொஞ்சம் வேணும், ரஷ்யா எனக்கு கொஞ்சம் வேணும், ஃப்ரான்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இவங்க பிரித்து போட்டுட்டு இவங்க முதலாம் உலக போரில் ஒன்றா இந்த டர்க்கிக்கு எதிராக வந்துட்டு சண்டை போட்டாங்க. சண்டை போட்டப்போ அப்போ இங்கிலாந்து கையில் இஸ்ரேல் வந்துட்டு ஜெருசலேம் கிடச்சிருச்சு. இட்டாலி டர்க்கிஷ் வார் அப்படின்னு சொல்லி 1911 நடந்துச்சு. இதுலேயுமே அவன் பயங்கரமாக வீக்கன் ஆனான். இதுலேயும் தோற்று போனான். பால்கன் வார்ஸ் நடந்துச்சு. இந்த பால்கன் வார்ஸ் இதுலேயுமே அவன் பயங்கரமாக வீக்கன் ஆனான். த கிரேட் அரப் ரிவோல்ட், ஸோ ஆண்டவர் அவனுக்கு போராட்டத்தின் மேலே போராட்டத்தை வந்து டர்க்கி கொடுத்தாரு. ஏன்னா தண்ணீர்கள் வற்றி போகணும், தீர்க்க தரிசனத்தின்படி தண்ணீர்கள் வற்றி போகணும். த கிரேட் அரப் ரிவோல்ட், ஸோ இதில் அராபில் வந்துட்டு அராபியன் கண்ட்ரீஸில் வந்துட்டு அவனுக்கு எதிராக வந்துட்டு ரிவோல்ட் வந்துச்சு. ஃபைனலாக இது எல்லாத்தையும் உடச்சி போட்ட அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1922. 1922 கூறு போட்டு கம்ப்ளீட்டாக ஆட்டமன் எம்பையரை உடச்சி போட்டாங்க. இதுக்கு பேர் தான் பார்ட்டிஷன் ஆஃப் தி ஆட்டமன் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதலாம் உலக போருக்கு அப்புறம் நடந்தது. இந்த பார்ட்டிஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக இடங்கள் எடுத்துக்கிட்டது. ரஷ்யா கொஞ்சம் எடுத்துக்கிட்டான், ஃப்ரான்ஸ் கொஞ்சம், இட்டலி கொஞ்சம், பிரிட்டன் கொஞ்சம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கான நிறையா லிங்க்ஸ் நம்ம கையில் இருக்குது. ஆனால் இப்போ வசனத்துக்கு நம்ம திரும்ப வரும். ஆட்டமன் எம்பையர் கையில் எருசலேம் 400 வருஷம் இருந்துச்சு. 1517 ஆரம்பித்து 1917 வரைக்கும். 1517 அவங்க எருசலேமை போய் ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. முதலாம் உலக போர் அதில் 1917 நடந்துச்சு. அப்போ அதை விடுவிச்ச அந்த ஜென்ரல் பேர், அந்த இங்கிலாந்து நாட்டு ஜென்ரல், அவர் பேர் சர் எட்மண்ட் ஆலன்பி. இவர் தான் கமாண்டர் இன் சீஃபாக இருந்தார். இவரோட அந்த படைக்கு பேர் இஜிப்சியன் எக்ஸ்பிடிஷனரி ஃபோர்ஸ். இஜிப்சியன் ஃபோர்ஸ்ன்றதுனால அதில் கொஞ்சம் ஈஜிப்ட் மக்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதில் வந்து பிரிட்டன் மக்கள் தான் மெயினாக இருந்தாங்க. அதில் இந்தியன் மக்களும் இருந்தாங்க. இந்தியாவிலேருந்து போன சோல்ஜர்ஸ் எருசலேமை விடுவிக்கிறதுக்கு போனாங்க அங்கே. அந்த இஜிப்சியன் எக்ஸ்பிடிஷனரி ஃபோர்ஸில் அவங்களும் வந்துட்டு இருந்தாங்க. நியூசிலாந்து மக்கள் இருந்தாங்க. அடுத்து ஆஸ்திரேலியன் சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தர்ஷீஷும் அண்ட் ஹர் யங் லைன்ஸ், தர்ஷீஷ் அண்ட் ஹர் யங் லைன்ஸ். ஸோ தர்ஷீஷ்ன்றது பைபிளில் வந்துட்டு அது இங்கிலாண்டை குறிக்கிற ஒரு வார்த்தை. தர்ஷீஷோட வந்துட்டு சாலமன் வந்துட்டு வியாபாரம் பண்ணனான்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் வரும். டார்ஷிஷ் அண்ட் ஹர் யங் லைன்ஸ். யங் லைன்ஸ்னால் இந்தியா ஒரு யங் லைன், இந்தியாவை அவங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா ஒரு யங் லைன், நியூசிலாந்து ஒரு யங் லைன், ஆஸ்திரேலியா ஒரு யங் லைன். ஸோ இவங்கெல்லாம் அவங்களோட படைகளில் போய் சேர்ந்து எருசலேமை விடுவிக்கிறதுக்கு வந்துட்டு இவங்க போராடி இருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்துட்டு ஜெருசலேமை பிடிச்சானே என்ன பண்ணியிருக்கிறாரு, குதிரையில் போனால் அது மரியாதையாக இருக்காதுன்னு சொல்லி காலையில் நடந்து போயிருக்கிறாரு. ஸோ இந்த தேதியில் தான். ஸோ எருசலேமோட டைம் லைன், எருசலேமோட ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே நமக்கு விக்கிபீடியாவில் இன்ஃபர்மேஷன் தெளிவாக இருக்குது. எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் எருசலேம் யார் கையில் இருந்துச்சுன்னு சொல்லி ஆதியிலேருந்து ஆரம்பித்து BC to AD ஒரு தெளிவான ஹிஸ்ட்ரி நமக்கு இருக்குது. ஆத்தென்டிக்காக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் அந்த காக்ன்றது யார்? பைபிளில் வர அந்த கோகு, மாகோகு, அந்த லேண்டோட தலைவன்.
கோகு வேற யாரும் இல்லை, ஆட்டோமன் எம்பையர் தான் கோக், காக் அப்படின்றது. இதற்கான சில வசனங்கள் நம்ம படித்து பார்க்கலாம். எசேக்கியேல் 38, 39 அதிகாரங்களில் இந்த காக் மேகாக் பற்றி நமக்கு தெளிவாக தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. இந்த காக் மேகாக் எப்படி விழுந்து போவான்றதை பைபிளில் பார்த்துட்டு அவன் எப்படி விழுந்து போனான்றதை சரித்திரத்திலையும் நம்ம பார்க்கலாம். எசேக்கியேல் 38 முதல் 2 வசனம் அதுலேருந்து படிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, மேஷேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேஷேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். நான் உன்னை திருப்பி உன் வாயில் துருடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமும் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். அவர்களோட கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலை சீராவும் தரித்திருப்பார்கள். இந்த கோகோட யார் யாரெல்லாம் இருப்பான் அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க, பெர்சியர்னா ஈரானை பிடிச்சு வச்சிருந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? கடந்த 200-300 வருஷத்தில் ஆட்டோமன் எம்பையர். எத்தியோப்பியர் கூட சண்டை போட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? கடந்த 200-300 வருஷத்தில், அதுவும் ஆட்டோமன் எம்பையர். லிபியா கூட பிரச்சனை பண்ணி அவங்களையும் ஆளுகை பண்ணது யாருன்னு நினைக்கிறீங்க? அதுவும் ஆட்டோமன் எம்பையர். இது தெளிவாக ஹிஸ்ட்ரியில் ப்ரூஃப் இருக்குது. இந்த 3 நாடுகளையும் வந்துட்டு எதிர்த்து சண்டை போட்டான் ஆட்டோமன் எம்பையர். டர்க்கி தான் காக் அண்ட் மேகாக் அப்படின்றது வசனத்துலையும் இருக்குது, ஹிஸ்ட்ரிலையும் அதை ப்ரூவ் பண்ண முடியும். இன்னும் வசனங்கள் இருக்குது. 38:8 எசேக்கியேலில், அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே, இது கடைசி காலத்தில் தான் நடக்கும், கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தேடி குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாக வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசி காலங்களில் நெடுநாள் பாழாய் கிடந்து 2000 வருஷமா குடி இல்லாமல் இருந்த அந்த தேசம், இஸ்ரேல் தேசத்தில் இவங்க வந்துட்டு முதலாம் உலக போர் சமயத்தில் கிட்டத்தட்ட 1897 ஒரு மைக்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஐரோப்பாவில் இருக்கிற நிறைய யூதர்கள் வந்துட்டு அவங்க மைக்ரேட் ஆகி அவங்க வந்துட்டு ஜெருசலேமுக்கு போக ஆரம்பிச்சாங்க. பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள், ஸோ பற்பல ஜாதிகள்லேருந்து இவங்க பற்பல தேசங்கள்லேருந்து இவங்க ஓடி வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிராக முதலாம் உலக போரில் அவன் எதிர்த்து போராடுறதுக்கு போனான். பெருங்காற்றை போல எழும்பி வருவாய். காற்று என்றால் அது ஒரு வார் அப்படின்றத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். நீயும் உன்னுடைய எல்லா இராணுவங்களும் உன்னோட கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார் மேகம் போல் தேசத்தை மூடுவீர்கள். அப்போ 1917 யோசிச்சு பாருங்க. அவனுக்கு தனி நாடு அங்கீகரிக்கப்படலை, அவன் கையில் இராணுவம் கிடையாது. மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? யாரோட ப்ரொடெக்ஷனில் இருக்கிறாங்க? கர்த்தரோட ப்ரொடெக்ஷன் மட்டும்தான். அவங்களுக்கு இராணுவம் கிடையாது. அவங்க மட்டும் அப்போ எதிர்த்து இங்கிலாந்து வரலன்னு சொன்னால் அப்போ இஸ்ரேலோட நிலைமை என்ன இருக்குன்னு சொன்னால் அவன் எல்லாத்தையும் சங்காரம் பண்ணியிருப்பான். ஆனால் ஆண்டவர் இங்கிலாந்து அப்போ போக வச்சு எல்லாத்தையும் தடுத்துட்டாரு. இப்போ எசேக்கியேல் 39 அதிகாரத்தில் 2 வசனங்கள் பார்க்கலாம். நான் உன்னை திருப்பி உன்னை 6 திருடர்களால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழுப்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. வடபுறங்களிலிருந்து நல்லா கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேலுக்கு வடக்கில் என்ன நாடு இருக்குது? டர்க்கி. எருசலேமுக்கு மேலே எக்ஸாக்டாக நார்த் பார்த்தீங்கன்னா டர்க்கி தான் இருக்கும். எசேக்கியேல் 38:4 நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள். டர்க்கி எங்கே விழுந்து போவான்? இஸ்ரவேல் மலைகளில். சொல்லப்போனால் ஜுடியன் ஹில்ஸ்ன்னு சொல்லலாம். யூதயாவில் இருக்க மலைகள் ஜுடியன் ஹில்ஸ்ன்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிறோம். அதுக்கு பழைய காலங்களில் வசனத்தில் இஸ்ரவேல் மலைகளில் அவன் விழுந்து போவான். காக் மேகாக் டர்க்கி இஸ்ரவேல் மலைகளில் விழுந்தானா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வசனங்களில். ஆட்டமன் பெர்ஷியன் வார்ஸ். எசேக்கியேல் 38 அதிகாரம் 5 வசனத்தில் அவன் கூட யார் யாரெல்லாம் இருப்பா? பெர்சியர்கள், எத்தியோப்பியர்கள், லீபியர்கள். பெர்ஷியா கூட அவன் சண்டை போட்டு எதிர்த்து போராடினானா? ஆட்டமன் எம்பையர் நிறைய சண்டைகள் போட்டு அவன் பெர்ஷியாவை பிடிச்சி வச்சுருந்தான். லிபியாவை அவன் வந்துட்டு ஆளுகை பண்ணினானா? லிபியாவோட கேபிட்டல் ட்ரிப்போலி. ஸோ ஆட்டமன் ட்ரிப்போலிட்டானியா. இதுக்கான பெரிய ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. எத்தனை வருஷன்றதை வந்துட்டு பாருங்கள். ரொம்ப 100கணக்கான வருஷங்கள் ஆளுகை பண்ணியிருக்கிறான். அடுத்து எத்தியோப்பியா.
எத்தியோப்பியாவை பிடிக்கிறதுக்கு ஒரு சண்டை போட்டிருக்கான். அபிசீனியன் அடால் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 நாடுகளும் இவனோட கையில் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய கள்ள போதகம் என்ன இருக்குதுன்னு சொன்னாக்க, இந்த காக் வேறு யாரும் இல்லை, ரஷ்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரஷ்யாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரஷ்யா கையில் என்றைக்குமே பெர்ஷியாவோ எத்தியோப்பியாவோ லிபியாவோ இருந்தது கிடையாது. அதுபோல் மேஷேக் தூபால், இந்த மேஷேக் தூபால் இது எல்லாமே வந்துட்டு டர்க்கிக்குள்ளே இருக்குது. அவன் இஸ்ரேலோட மலைகளில் விழுந்து செத்தானா. பேட்டில் ஆஃப் ஜெருசலேம் 1917. இந்த பேட்டில் வந்து நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னாக்க இதில் ஒன்றும் இல்லை, ஜூடியன் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அவன் எங்கே விழுந்தான்? ஜூடியன் ஹில்ஸ். எத்தனை ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். 46 இடத்துல ஜூடியன் ஹில்ஸ் சண்டை நடந்திருக்குன்னு சொல்லி இந்த ஒரே ஒரு பேஜில் மட்டும் வருது. ஸோ ஜூடியன் ஹில்ஸில் தான் காக் விழுந்து செத்து போனான். வசனம் அக்யூரேட்டாக நிறைவேறி இருக்குது வந்துட்டு. இதுக்கு பேர் ஜெருசலேம் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இதில் நிறையா சண்டைகள் நடந்துச்சு. அதில் ஒரு சண்டை பேட்டில் ஆஃப் ஜெருசலேம் 1917 வந்துட்டு நடந்திருக்குது. அவன் விழுந்தது எங்கே? ஜூடியன் ஹில்ஸில். இன்னொரு சண்டை இருக்குது, த பேட்டில் ஆஃப் நேபி சாம்வெல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. இது எல்லாமே நிறையா வந்துட்டு அந்த யூதேயாவின் மலைகளில் தான் வந்து நடந்திருக்குது. எவ்வளோ பேர் இதுக்காக செத்து போயிருக்காங்க போர்களில்? 2,50,000 மேலே வந்துட்டு இந்த சீனாய் அண்ட் பாலஸ்டைன் கேம்பெயின், முதலாம் உலக போரில் எருசலேமை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு வந்தாங்க. இதில் ஆட்டோமன் எம்பையரில் எவ்வளோ பேர் செத்து போனாங்க? 2,00,000 மேலே ஆட்டோமன் எம்பையரில் செத்து போனாங்க. ஸோ அவனுடைய அந்த பிணங்களை வந்துட்டு மாதக்கணக்கில் வந்துட்டு அவங்க புதைப்பாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. 2,50,000 பேர் அது அத்தனோண்டு கண்ட்ரியில், அது குறிப்பாக யூதேயாவில் இறந்து போனாங்கன்னா எத்தனை மாதம் புதைச்சிருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். வசனம் கரெக்டாக நிறைவேறி இருக்குது. பேட்டில் ஆஃப் ஜாஃபா, பேட்டில் ஆஃப் பியர்ஷிபா, பெயர் செபான்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. பேட்டில் ஆஃப் பியர்ஷிபா, தேர்ட் பேட்டில் ஆஃப் காசா, அவ்வளவு சண்டைகள் வந்துட்டு எருசலேம்லையும் யூதேயாவின் மலைகள்லையும் நடந்திருக்குது. குறிப்பாக பேட்டில் ஆஃப் மெகிடோ, அர்மகடான் யுத்தம் கடைசியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கதை அந்த அர்மகடான்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த மெகிடோ வேலி தான் வந்துட்டு அர்மகடான்ற வார்த்தையில் வந்துட்டு வந்திருக்குது. பேட்டில் ஆஃப் மெகிடோ 1918 நடந்திருக்குது. இந்த பேட்டில் ஆஃப் மெகிடோ வந்துட்டு எந்த தேதியில் நடந்துச்சுன்னு நமக்கு தெளிவான ஹிஸ்ட்ரியில் ப்ரூஃப் இருக்குது. செப்டம்பர் 19 - 25 வரைக்கும். அது அர்மகடன் யுத்தம், அது ஒரு சீக்வன்ஸ், 3 யுத்தம். அதில் முதலாம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், அடுத்து இன்னொன்று 3ஆம் உலகப் போர். நான் அர்மகடன் யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறாரு, நான் வந்து திருடனை போல வரப்போகிறேன், நீ ஜாக்கிரதையாக உன் மானம் காணப்படத்தக்கதாக நீ வந்துட்டு இருக்காத, நீ ஜாக்கிரதா பாவங்கள்லேருந்து மனம் திரும்பி நீ வந்து என்னோட கட்டளைகளை கடைபிடின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல் 16 சொல்கிறாரு. இந்த பேட்டில் ஆஃப் மெகிடோ, அர்மகடன் யுத்தம் இதோடு தான் ஆரம்பம். அர்மகடன் யுத்தம் ஒரு யுத்தம் இல்லை, அது ஒரு சீக்வன்ஸ். அது ஒரு 3 யுத்தங்களாக வந்துட்டு ஆவியானவர் காமிச்சு கொடுத்துருக்கிறாரு. இதோட சப்சிடரி பேட்டில் ஒன்று நடந்திருக்குது, பேட்டில் ஆஃப் நாப்லஸ். இதுவும் யூதேயாவின் மலைகளில் தான் நடந்திருக்கு. இந்த ஜூடியன் ஹில்ஸ்ன்ற வார்த்தையை நீங்கள் எல்லா இடங்கள்லையும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ இடங்களில் ஜூடியன் ஹில்ஸ் அப்படின்றது வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜூடியன் ஹில்ஸ் 16 இடத்துல வந்துட்டு ஜூடியன் ஹில்ஸ் வந்துட்டு இருக்குது. யூதேயாவின் மலைகளில் காக் விழுந்தான். ஆட்டோமன் எம்பையர் முடிவுக்கு வந்தது 1922. ஆனால் 22 அவன் முடிவுக்கு வரதுக்கு முன்னாடியே அவன் முதல்ல முக்கியமான தோல்வி அவனுக்கு 1917 வந்துட்டு எருசலேமை விட்டது. பால்ஃபர் டிக்ளரேஷன் அடுத்து வந்துச்சு. பால்ஃபர் டிக்ளரேஷனில் அவன் பிரிட்டன்காரன் என்ன சொன்னான், நாங்கள் யூதர்களுக்காக ஒரு தனி நாட்டை உருவாக்க போகிறோம். அது வரைக்கும் பாலஸ்டீன்னு சொல்லி தான் அந்த ஊரை சொல்லுவாங்க. இஸ்ரேல்ன்ற பேரையே அவன் எடுத்து போட்டான். ரோம ராஜ்யத்தில் 1500 வருஷமாக அதை இஸ்ரேல்னே சொல்ல மாட்டாங்க, பாலஸ்டீன்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேரையே அவன் எடுத்து போட்டதுக்கு திரும்பவும் அந்த பேர் கிடைக்கிற மாதிரி வந்துட்டு ஆண்டவர் இயேசு ஒரு வழி பண்ணிட்டாரு. இஸ்ரேல் நாடு தனி நாடாக ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், கடைசி காலம் நம்ம நெருங்கி இருக்கிறோம். அத்திமரம் துளிர்க்கிற பொழுது கதை வாண்டையில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லார், உணர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லி அவர் சொல்லார். ஸோ அத்திமரம்னு சொல்லி அவர் பைபிளில் யாரை சொல்லியிருக்கிறாருனாக்கா, பழைய ஏற்பாட்டில் அவர் யூதர்களை பார்த்து, இஸ்ரேல் நாட்டை பார்த்து தான் அத்திமரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த தீர்க்கதரிசனத்தின்படி இன்றைக்கி இந்த ஐப்ராத் நதியோட தண்ணீர் வற்றி விட்டது. இது வட்ட தொடங்கின வருஷத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 1821 ஆரம்பித்து 1917 ஒரு முக்கியமான யுத்தம். 1922 கம்ப்ளீட்டாக அது தரமட்டம் ஆகிடுச்சு. எல்லாமே உடஞ்சி சுக்குநூறாக போய் நிறைய நாடுகள் அதுலேருந்து வெளியில் வந்துருச்சு. ஆட்டோமன் எம்பையரோட வீழ்ச்சி, ஃபால் ஆஃப் ஆட்டோமன் எம்பையர் தான் 6வது எக்காலத்தோட நிறைவேறுதல். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னாக்கா 7ஆம் கலசத்தில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த 7ஆம் கலசம்தான் உள்ளதுலேயே முக்கியமான ஒரு செய்தி. இந்த 2 நாளில் வந்துட்டு அந்திக்கிறிஸ்து யாருன்ற அறிவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
அதுக்கப்புறம் இந்த 7ஆம் கலசம், இது இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயம், இனிமேட்டு நடக்க போகிற காரியம். நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு, ஒரு 10 minutes 15 minutes பிரேக் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கவனமாக வந்து இந்த 7ஆம் கலசத்தை பார்க்கலாம். நம்ம ஆத்மாவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் வந்துட்டு இந்த 7ஆம் கலசத்துக்குரிய விஷயங்கள். பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ.